தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. SKM பூர்ணா ரைஸ் பிரான் ஆயிலின் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பூர்ணா ரைஸ் பிரான் ஆயில். மேஷராசியை பொறுத்தவரையிலும் கால் பாகம் இடுப்புக்கு கீழே அடிபட வேண்டிய. இப்போ சார் ஆல்ரெடி 2 வீலர் இருக்கு சார், 4 வீலர் கடனில் வாங்குவாங்க. கடனுக்காக கையொப்பம் இட வேண்டிய தருணம். அந்த கடனும் நீல கலர் லோகோ கொண்ட பேங்க்லேயே இருக்கும். இல்லை அந்த லோன் கொடுக்குற மேனேஜரோ யாரோ ஒருத்தர் ஒரு அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும்? இல்லை அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் சார் 2000 சீட்டு மிஸ் ஆயிடுச்சு சார். ரிஷபராசிக்காரர்கள் இந்த பராபவ ஆண்டில் என்ன மாதிரியான பலாபலன்களை அனுபவிக்க இருக்காங்க? இல்லை ரிஷபம்னாலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு சார், அடுத்து ரிஷபராசியா தலைவர் அப்படின்னு கேட்குற அளவுக்கு. ரிஷபத்துக்கு பலன் சொல்லும்போது நிறைய ஜோதிடர்கள் உதயநிதிஜியை பார்த்து மிதனத்துக்கு 2 சந்தோஷமான செய்தி. அது உத்தியோகத்துலேயும் இருக்கலாம், தொழில்லையும் இருக்கலாம், திருமணத்துலேயும் இருக்கலாம், புத்திர பாக்கியத்துலேயும் இருக்கலாம். தனக்காரகன் ஆன்லைன் கேம்லிங், ஆன்லைன் சூதாட்டங்கள், இது ரொம்ப கவனமாக இருக்கும். தசாபுத்தியை பொறுத்து தான் அந்த சூதாட்டத்தினுடைய தாக்கம் இருக்கும். கவர்ச்சியாக இருந்தால் சார் நீங்கள் தான் எப்போவுமே ஒன்று சொல்லுவீங்களே, அமாவாசைன்னா பௌர்ணமி, பௌர்ணமின்னா அமாவாசை. கடகராசிக்கான டிராபேக்கு குரு துரோகிங்கிற பேரை சந்திரன் வாங்குறான். அந்த சந்திரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய ராசி. இப்போ கடகராசி அதாவது அரசியல்வாதிகளுக்கு என்ன மாதிரியான பலாபலம்? அதாவது அவங்க ஜெயிச்சிடுவாங்க, டவுட்டே வேணாம். அவங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் ஜெயிப்பாங்களா கவுப்பாங்களாங்கிறது ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு பிரபல ஜோதிடர் ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள் காத்திருக்கு. ஐயா வணக்கம். நமஸ்காரம்மா. நம் மேஷத்திலிருந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கான இந்த பராபவ வருடத்தினுடைய ராசி பலன்களை பார்த்துடலாம். மேஷ ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு இந்த வருடம் என்ன மாதிரியான பலாபலன்களை தரப்போகுது? மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் கால் பாகம் இடுப்புக்கு கீழே அடிபட வேண்டிய தருணம். சார் என்ன சார் ஆரம்பிக்கும் போதே அடிங்கிறீங்க உதங்கிறீங்க? இல்லைங்க, நெகட்டிவாக சொல்லணுங்கிறதெல்லாம் ஆசை இல்லை. இது பலன் ஃபஸ்ட்டு இருக்கும். கால் பாதித்த கிரகம் உங்களுக்கு நெருக்கத்தில் இருக்குது, அப்போ அயன சயன போகத்தில் இருக்குது. என்ன பண்ணும்? கால் பாதிப்பை கொடுக்கும். இவ்வளோதான். நெகமாவது லேசாக அடிபட்டு கீறி ரத்தம் வரக்கூடிய பாதிப்பு மேஷராசிக்காக இருக்கும். மேஷராசி நேயர்களுக்கு வாகன பிரயாணங்கள் சந்தோஷம் தரும். அப்போ என்ன அர்த்தம்னா, தங்கத்தை விற்று தகரம் வாங்கக்கூடிய அமைப்பு. தங்கத்தை அடமானம் வைத்து, கார் தகரம் தானே, பின்ன அது என்ன வசதியா இல்லை அப்ரிஷியேட் ஆக போகுதா? போகாது. மாருதி நிறுவனத்தினுடைய வாகனம் மாருதி. மாருதிங்கிறது யார்? ஆஞ்சநேயர். அப்போ சனியை கண்ட்ரோல் பண்ணுறது ஆஞ்சநேயர். விரயஸ்தானத்தில் அயனசயன போகத்தில் சனி சஞ்சாரம் செய்கிறதும், லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சாரம் செய்கிறதும், இந்த ஸ்தானத்துக்கு தான் நான் அந்த பலனை சொல்ல முடியும். அப்போ சுகபோகங்களை ப்ளஷர் மகிழ் உந்து. அந்த மகிழ் உந்தை இப்போது சார் ஆல்ரெடி 2 வீலர் இருக்குது சார், 4 வீலர் கடனில் வாங்குவாங்க. கடனுக்காக கையொப்பம் இட வேண்டிய தருணம். அந்த கடனும் நீல கலர் லோகோ கொண்ட பேங்க்லேயே இருக்கும். இல்லை அந்த லோன் கொடுக்குற மேனேஜரோ யாரோ ஒருத்தர் ஒரு வயோதிகராக இருப்பார் அப்படிங்கிறத ஒரு அடையாளமாக எடுத்துக்கலாம் நம்ம. இல்லை சனியினுடைய அமைப்பாக மாற்று திறனாளியாக, மாற்று உருவம் கொண்டவராக, ஒரு கண் லேசாக பாதித்தவராக, இல்லை கண்ணாடி போட்டவராக, இப்படி கூட இருக்கலாம். இதெல்லாம் மேஷராசி நேயர்கள் பார்க்குறப்ப சார் நிஜமாவா சார்? அதே மாதிரி இந்த வாகனம் எடுத்தோடனே சொயின்னு நேரம் ரவுண்டு போகக்கூடாது. நல்ல ஒரு ஹனுமன் சுவாமியினுடைய சன்னதி, ஹனுமன் சுவாமியினுடைய ஆலயத்தில் ஒரு பூஜை போட்டு, அதுக்கு ஒரு மாலை போட்டு, ஏன்னா கண்ணு பட்டு போயிடும், திருஷ்டி பட்டு போயிடும். அதை எடுத்துக்கிறது நல்லது. பாப்பா படிப்புக்கு ஒரு உதவி ஐயா இப்படிலாம் கேட்டாங்கன்னா கொஞ்சம் நம்ம கஷ்டத்தோட கஷ்டமாக அட இவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து உதவுவோமே. இந்த கொடுத்து உதவுற வாய்ப்பு மேஷராசி நேயர்களுக்காக இருக்கும். சனி நீச்சமாகக்கூடிய ராசி. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். இப்போ ராஜயோகம்ங்கிறது எதுங்கிறது தான். வீடு கட்டுமான அமைப்பு, ஒரு போர்ஷன், வாசலில் பிளாட்ஃபார்ம், சனி பகவான் பிளாட்ஃபார்ம், சனி பகவான் மாடி படிக்கட்டுகள், சனி பகவான் கொல்லப்புற வாசல், ரெஸ்ட் ரூம், இதெல்லாம் ரிப்பேர் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இடுப்புக்கு கீழே
எந்தெந்த பாகங்கள்லாம் இருக்கோ அதில் மிகுந்த கவனம்ங்கிறது மேஷராசி நேயர்களுக்கு உரித்தானதாக இருக்கும். அதே மாதிரி மே மாதம் ஆரம்பிக்கிறப்பவே, ஏன்னா சூரியன் உச்சமடைந்து அந்த அதிகாரத்துக்கு வரப்பவே கடல் கடந்து சுப செய்திகள், கடல் கடந்த தேசங்கள்லேருந்து சுப செய்திகள், விசா கிளியர் ஆகிறது, அதற்காக ஒரு தொகை செலவு செய்வது, இந்த கடமையை மீறுறதுக்கு லஞ்சம்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி சில விஷயங்கள் கடமையை மீறி லஞ்சம் கொடுக்கறதுலையும் சரி, லஞ்சம் கேட்குறதுலையும் சரி, மேஷராசிக்கு நிகர் மேஷராசி தான். ஆனால் அது நல்ல லஞ்சமாகத்தான் இருக்குமே தவிர பாதிப்பு தரக்கூடிய, ஏமாற்றம் தரக்கூடிய லஞ்சமாக மேஷராசி நேயர்களுக்கு இருக்காது. நாமக்கல் ஆஞ்சநேயர் விஸ்வரூப தரிசனம், இவங்க வாங்கின புது கார் எடுத்துகிட்டு போய் கூட ஒரு பூஜை போட்டு அங்கே தங்கமலர் அர்ச்சனை அவர்கள் பேர்லையும் அவங்க குடும்பத்தினர்கள் பேர்லையும் செய்தால் மேஷராசி நேயர்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்கும். மேஷராசியில் இருக்கிற மாணவர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் இருக்கு? மாணவர்களுக்கு கொஞ்சம் படிப்பு டல்லாக தான் இருக்கும். ஒரு 20 மார்க் குறைச்சி வாங்குவாங்க, ஃபெயில் ஆக மாட்டாங்க. இப்போ 80 வாங்கிட்டு இருந்தவர்கள் 60 வாங்குவாங்க. படித்த படிப்பு கொஞ்சம் பயன் தராத நிலை தான். ஆமாம் சார், மறந்துருச்சு சார், நான் படித்த கேள்வி பரீட்சையில் வரல. அதே மாதிரி இந்த கூட இருக்கிற கூட்டாளி சகவாசம் மேஷத்துக்கு சரி இருக்காது. கொஞ்சம் ஏற்றுக்கிட்டு தான் போகணும். நீங்கள் காப்பி அடிக்கிறவரோ நீங்கள் பார்த்து எழுதுகிறவரோ உங்களை விட நல்லா இருந்தால் தானே அது ரிசல்ட்டு தரும். இவங்களோட சுமாராக இருக்கிறவங்கள பார்த்து காப்பி அடித்து ஏதாவது செஞ்சிங்கன்னா மாட்டிப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அப்ரோச் பண்ணுங்கள். தடுமாற்றங்கள் வருமே தவிர தோல்வி மேஷராசிக்கு இல்லைங்கிறது தான் என்னோட. அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும்? இல்லை, அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் சார் ஒரு 2000 சீட்டு மிஸ் ஆகிடுச்சு சார், கொஞ்சம் நெருக்கமாக போய் ஒரு தடுமாறக்கூடிய நிலைங்கிறது மேஷத்துக்கு இருக்கும். ஒரு 60 மதிப்பெண்கள் மேஷத்துக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கான இந்த இல்லற வாழ்க்கை அப்படின்றது என்ன மாதிரி இருக்கும்? குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் அல்லது திருமணமாக இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி இருக்கும்? இல்லை, எந்த ராசியாக இருந்தாலும் குரு பெயர்ச்சிக்கு அப்புறமேல் அந்த குழந்தைகள் மூலமாக சந்தோஷங்கிறது மேஷத்துக்கு கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக. மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பராபவ ஆண்டு அப்படிங்கிறது எத்தனை % அவங்களுக்கு நன்மை? 60. மாணவர்களாக இருந்தாலும் சரி, அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, கூட இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி கூட இருந்து தான், சனி நெருக்கத்தில் வர்றதுங்கிறது பயம்தான். இதை பார்த்து பயப்படாத, பயந்து தான் ஆகணும். அதனால தான் பயமே இல்லாத ஆஞ்சநேயரோட வழிபாடு. எவ்வளவு பராக்கிரமம், எத்தனை பலம் அவருக்கு, அது பெரிய ரிசல்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக. ரிஷபராசிக்காரர்கள் இந்த பராபவ ஆண்டில் என்ன மாதிரியான பலாபலன்களை அனுபவிக்க இருக்காங்க? இல்லை, ரிஷபம்னாலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. சார் அடுத்து ரிஷபராசியா தலைவர் அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரிஷபத்துக்கு பலன் சொல்லும்போது நிறைய ஜோதிடர்கள் உதயநிதிஜியை பார்த்தே பலன் சொல்கிறாங்க. அவர் ரிஷபம். சுக்கிரன் ஆட்சி அடையக்கூடிய ஒரு ராசி, சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ராசி, கேதுவோ ராகுவோ நீச்சம் அடைவார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், பாவகிரகங்கள் நீச்சம் பெற்றால் கடல் கடந்த சுப செய்திகள், கடல் கடந்த வாழ்க்கை. இந்த ரிஷபத்துக்கே இந்த வேறு ஊர்லெல்லாம் போய் சக்ஸஸ் பண்ணணும், ஓவர்சீஸில் போய் சக்ஸஸ் பண்ணணும், வேறு தொழிலில் போய் சக்ஸஸ் பண்ணணும், இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். சுக்கிரன் வந்து இருக்கிறதுலே அசுரகுரு, அவர் ஆட்சி பலம் பெறக்கூடியவர். காதல், லவ், அன்பு, பாசம், ஏக்கம், அதே மாதிரி டிசிஷன் மேக்கிங் ஷார்ப்பாக இருக்கும். தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சுவான்ங்கிறதெல்லாம் ரிஷபராசி நேயர்களுக்கே பொருந்தும். ஆமாம் சார், ஏன்னா உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க, அறிவை கொண்டு வருவாங்க எல்லா இடத்துலையும். சந்திரன் மனோகாரகன், அது உச்சமடையக்கூடிய ராசி தான் ரிஷபராசி. ரிஷபராசிக்கு பணத்துக்கு பஞ்சம்ங்கிறது இந்த டயத்தில் வராது. மணி ஃப்ளோ படுபயங்கரமாக இருக்கும். கலைத்துறை, விளையாட்டுத்துறை, இன்னும் இந்த ரேஞ்சான துறைகள்லாம் இருக்குல்ல, பேங்கிங், ஸ்டார் ஹோட்டல்ஸ், ஏர்லைன்ஸ் இண்டஸ்ட்ரி, இந்த ரேஞ்சான இண்டஸ்ட்ரியிலெல்லாம் சக்ஸஸ் அடிக்க போகக்கூடிய அமைப்பு ரிஷபத்துக்காக இந்த ராசியில் இருக்கும். இதனுடைய பங்குகளை வாங்குறது, இந்த நிறுவனத்தில் இருக்கிறவங்க கிட்ட சமமாக உட்காந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், ஸ்கொயர் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஏன்னா அந்த கான்ஃபரன்ஸில் டிசிஷன் மேக்கிங் இவங்க தான் பண்ணுவாங்க. இவங்க எடுக்கிற டிசிஷன் மேக்கிங்கை தான் எல்லாரும் கொண்டுட்டு போகிற மாதிரி நிலை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு காணப்படுது. அப்போ சக்ஸஸ்லாம் அடிக்க வேண்டிய. தொழிலில் சார் பிஸ்னஸ் மேக்னெட், இந்த காந்தம் அப்படிங்கிறது வியாபார காந்தம், அந்த வியாபார காந்தம்ங்கிற பேர்லாம் இவங்க நல்லா வாங்கிடுவாங்க. புது தொழில் ஆரம்பிக்கலாமாங்கிற ஐடியாஸ்லாம் வரும். பார்ட்னர்கிட்ட இருந்தாலும் அழைப்புகள் வரும். பெரிய பெரிய மனிதர்கிட்ட இருந்து அழைப்பிதழ்கள் வரும். அவங்க கூட சமமாக உட்காந்து விருந்து சாப்பிட்றது, கண்ணாடி கூண்டுக்குள்ளே உட்கார்ந்து போகிறது, கண்ணாடி பாலங்களை கடந்து வருவது. சார் கண்ணாடியிலேயே பாலமா? ஆமாம் சார், 42வது ஃப்ளோர், 50வது ஃப்ளோரில் மீட்டிங், 60வது ஃப்ளோரில் மீட்டிங்கிறதெல்லாம் இந்த வருஷம் முழுசுமே ரிஷபத்துக்கு பயங்கரமாக இருக்கும். பாஸ்போர்ட், விசா, கடல் கடந்த சுப செய்திகள்,
பெரிய அளவுக்கு சக்ஸஸ் தர வேண்டிய அமைப்பு தான் நான் ரிஷபத்துக்காக பார்க்குறேன். ஆனால் ரிஷபத்தை பொறுத்த வரையிலும் ஹெல்த்து கான்ஷியஸில் ஒரு மைனர் சர்ஜரியை கடக்க வேண்டிய நிலையும் கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப மைனராக இருக்கும், கொஞ்சம் பயம்தான் அது. மெடிக்ளைம், இன்சூரன்ஸ், மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கொழுப்பு கட்டிகள், கொப்பளங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா உடனே டக்குன்னு மருத்துவ ரீதியாக அணுகணும். எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் எந்த மருத்துவத்துறையாக வேணாலும் இருக்கட்டும், எனி மெடிக்கல் ஃபீல்டாக இருக்கட்டும், அதில் எக்ஸ்பர்ட் யாரோ அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை 1க்கு 2 3 தடவை கலந்து பேசி அதை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஆலோசனை. வாகனங்களோட உதிரி பாகங்களை மாற்ற வேண்டிய அமைப்பு, வாகனத்தோட ஆவணங்கள் ரொம்ப ப்ராம்ப்டாக இருக்கணும். அதே மாதிரி இந்த லாஜிஸ்டிக்ஸ், டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இந்த இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸு, அவுட்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸு, டிஸ்ட்ரிபியூஷன், இதிலெல்லாம் ரொம்ப பெரிய சக்ஸஸை ரிஷபராசி நேயர்கள் பார்க்கக்கூடிய அமைப்பு நிறைய இருக்கும். அதே மாதிரி கிளாமர் சார், கிளாமர் ரோலா சார், இந்த பராபவ ஆண்டில் கிளாமர் ரோல் யாருக்குன்னா ரிஷபராசி நேயர்கள்னால் பார்த்துக்கங்களேன். அப்போ என்ன ஈர்ப்பு இருக்கும், என்ன அட்ராக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது. ஒரு மாஸ்டர் செக்கப் செய்துக்கிறது தான் பரிகாரமாக ரிஷபத்துக்காக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு. சார் இதில் இப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும்னா நம்ம இதில் இருக்க இரவு நேர பிரயாணங்கள், கைப்பையை கவனமாக வச்சுக்கணும், கைபேசியை பத்திரமா வச்சுக்கணும். அதை வச்சுட்டு எங்கேயாவது வெளில போனோம்னா காணா போயிடும். அதுக்கப்புறம் நம்ம சிசிடிவியை பார்க்குறோம், தேடி பிடிக்கிறோம், இதெல்லாம் 2ஆம் பட்சம். இந்த வரலை தரலைன்னு சொன்னதெல்லாம் வர்றேன் தர்றேங்கிற மாதிரி அமைப்பெல்லாம் ஆகஸ்ட் மாதத்துலேயே வந்துடும் ரிஷபராசியை பொறுத்தவரையிலும். இந்த ஆகஸ்ட்டுன்னு தான் எனக்கு ஞாபகம் வருது, நீங்கள் ஒன்றே சுதந்திர தினம்னு நினச்சிக்காதீங்க. ஆடி மாதம் வரும், ஆகஸ்ட்டில் ஆடி மாதம் பிற்பகுதி வரும். அந்த ஆடி மாதத்தில் ரொம்ப கவனமாக பேச்சுவார்த்தைகளில் இருக்கணும். ஓவர் கான்ஃபிடென்ஸை மட்டும் ரிஷபராசி நேயர்கள் குறைச்சிக்கணும். ஏன்னா இவ்வளோ பணம் இருக்கிறப்ப நம்ம எதை வேணால் ஜெயிச்சிடலாங்கிற திங்கிங் அவங்களுக்கு மனசில் வந்துடும். அப்போது ஹெல்த்தையோ நம்ம உறவுகளையோ கொஞ்சம் ஜெயிக்க முடியாமல் போயிடும். அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆகஸ்ட் மாதத்தில் பஞ்சாயத்தை கூட்டிடாதீங்க அப்படிங்கிறது தான். ரிஷபத்துக்கு தோஷ நிவர்த்தி பரிகாரம் தான். அதுக்கு முன்னாடி மாணவர்களை பார்த்துலாம் சார். மாணவர்களுக்கு என்ன மாதிரியான? இல்லை, மாணவர்களுக்கு கொஞ்சம் மதிமமாக இருக்கிற டைம் பீரியட், ஒரு 60லேருந்து 70 மதிப்பெண்கள். நீங்கள் படித்த 2 கேள்வியில் ஒரு கேள்வி வந்துடும். அப்போ அது சந்தோஷம் தானே. அந்த அமைப்பு ரிஷபத்துக்காக டெஃபினட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறேன், ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறேன், இவங்கெல்லாம் சக்ஸஸ் அடிக்கிறதெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம். கொஞ்சம் லெவலாகவே போயிடுவாங்க. அப்பா ரொம்ப இதெல்லாம் வேண்டாம், ரொம்ப தூக்கிலாம் சொல்லாதீங்க, டீசெண்டாக மார்க் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். பெருமைப்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். அப்போ நம்ம தலைவரும் பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய அளவுக்கே இருக்கும். அரசியலில் இருக்கும் தலைவர்களும் பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆமாம், தோஷ நிவர்த்தி பரிகாரம். அதுனா சார் தோஷ நிவர்த்தி, அமாவாசை 4 அந்தணர்களை கூப்பிட்டு என் தோஷத்தை நிவர்த்தி பண்ணி கொடுங்கன்னு வீட்டிலே புண்ணியதானம் பண்ணலாம். இல்லை அவங்கக்கிட்ட என் தோஷத்தை நிவர்த்தி பண்ணி கொடுங்கன்னு அந்தணர்களுக்கு, வேதம் சொல்லும் அந்தணர்களுக்கு தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லாயிருக்கும். பிற தோஷ வழிபாடு, என்ன தோஷம் அது பிரதோஷம் ஆயிடுச்சு. பிற தோஷ வழிபாடு, என்ன தோஷம் இருந்தாலும் சரி. ரிஷபம் அந்த ஆழகால விஷத்தை முழுங்கின அந்த நேரத்தில், நந்தி தேவர் கழுத்தை பிடிச்ச அந்த நேரத்தில், பார்வதி தேவி பதறி போன அந்த நேரத்தில் அந்த சிவபெருமான தரிசனம் செய்து தாக சாந்தி, தாகத்தை தீர்க்கிறது வரும் பக்தர்களுக்கு, அங்கே இருக்கிற புரோகிதர்களுக்கு, அங்கே பூஜை செய்பவர்களுக்கு எலும்புச்சம்பளச்சாறு, கரும்புச்சாறு, இளநீர், இன்னும் டெட்ராபேக் ஜூஸு, இன்னும் என்ன முடியுதோ மனசார பிரியமாக அதை வாங்கி கொடுங்க. அது நீர்மோராக கூட இருக்கலாம். ஆனால் இப்போ கொஞ்சம் அவுடேட்டட் ஆகிடுச்சு நீர்மோரெல்லாம். சார் ஏதாவது ஜூஸாக கொடுங்க சார் அப்படிங்கிற அளவுக்கு அப்படியே ஆகிடுச்சு. புரோகிதர்கிட்டே கொடுத்து விநியோகம் பண்ண சொல்லலாம், நீங்கள் விநியோகம் பண்ணலாம். அந்த பிரதோஷ வழிபாடு செய்துட்டு வர லைஃப்பில் இருக்க ஏனைய விஷயங்களும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக போகக்கூடிய அமைப்பு ரிஷபத்துக்கு இருக்கும். ரிஷபத்துக்கு நீங்கள் எப்படி மதிப்பெண் தான் 70 மதிப்பெண்கள் ரிஷபராசிக்கு நம்ம கொடுக்கலாம். மிதுன ராசிக்கு எவ்வாறான பலாபலன்கள் அவங்களுக்கு கொடுக்க போது அவங்க எப்படியான பலன்களை அனுபவிக்க போகிறாங்க? மிதனத்துக்கு 2 சந்தோஷமான செய்தி. அது உத்தியோகத்துலேயும் இருக்கலாம், தொழில்லையும் இருக்கலாம், திருமணத்துலேயும் இருக்கலாம், புத்திர பாக்கியத்துலேயும் இருக்கலாம். தனக்காரகனான குரு தனஸ்தானத்தில் உச்சமடைய போகிறார். அப்போது விற்காத சொத்தும் விற்று பணம் வரும், செல்லாத காசும் மிகப்பெரிய பணமாகும். சார் நாங்கள் மியூசியத்துலேருந்து கேட்குறோம், உங்கள் செல்லாத காசை கொடுங்க, இதெல்லாம் நாங்கள் இதாக வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க.
அதே மாதிரி பூர்வீக சொத்துலேருந்து பிரிந்து பொருளாதாரம் வரக்கூடிய அமைப்பை குரு பகவான் கொடுத்துடுவார். சனியை மட்டுமே வச்சு ஜோசியம் சொல்லக்கூடாது இல்லை, கொஞ்சம் குருவை வச்சு சொல்லுவோம். அப்போ ட்ராவல் பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் சந்தோஷம் தரும். பயணங்கள் முடிவதில்லை, பிரயாணத்திற்கான விரயம், ஆனால் அது சுகமான விரயம், சந்தோஷமான விரயம். அந்த ஸ்நேகிதிகளோட அப்பாவோட ஹெல்த்துலலாம் கூட ஒரு சின்ன டேமேஜ் அப்படிங்கிறது இருக்கும். ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கலாம். உடல் நலத்துலேயும் சரி, மனோநலத்துலேயும் சரி பெரிய சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தில் திருப்தியான நிலைங்கிறது 4 நாளைக்கு இருக்கும், 3 நாளைக்கு அதிருப்தியான நிலைங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இது திடீர்னு சக்ஸஸ் அடிச்சிட்டாங்கன்னா அது ஆகா ஓகம்பாங்க. அதில் கொஞ்சம் ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணுறப்ப இவங்களால தாங்கிக்கவே முடியாது. இந்த ஒரு வருடமுமே எல்லாமே கலந்த பலன் தான் மிதுனத்துக்கு இருக்கும். அப்பாவினுடைய அந்த தவிப்புங்கிறதும் மிதுனத்துக்கு நிறையவே இருக்கும். ட்ராவல் விஷயங்கள்லாம் சக்ஸஸ் தரும். ஆகஸ்ட் செப்டம்பருக்கு அப்புறமேல் இந்த ப்ரொமோஷனுடன் கூடிய டிரான்ஸ்ஃபர், புது இடத்துல இருந்து ஒரு அறிமுகம். கண்டிப்பாக சார். இப்போ இவங்க வந்து எதில் கவனமாக இருக்கணும்? ஆன்லைன் கேம்பிளிங், ஆன்லைன் சூதாட்டங்கள், இது ரொம்ப கவனமாக இருக்கணும். தசாபுதியை பொறுத்து தான் அந்த சூதாட்டத்தினுடைய தாக்கம்ங்கிறது. கவர்ச்சியாக இருந்தால் டக்குன்னு போய் விழுந்துடுவாங்க, கவர்ச்சி இருந்தால் டக்குன்னு ஈர்ப்பில் போய் மாட்டிப்பாங்க. மூடு ஸ்விங் வரும்பொழுது நல்ல தெய்வங்களோட கதையை கேட்கணும். 4 நாளைக்கு சிரித்து பேசிட்டு 3 நாளைக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா இவங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் இவங்க கூட ட்ராவல் பண்ண முடியும். இவங்களை புரிஞ்சுக்காதவங்களா இருந்தால் சண்டை போடுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கோச்சிட்டு போயிடுவாங்க. இதே மாணவர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலங்கள்? மத்தியமமான பலன், கொஞ்சம் டீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த மாணவர்கள்ட்ட என்ன பண்ணணும், அவனோட பலத்தை வந்து அந்த மாணவனாக இருந்தாலும் சரி, மாணவியாக இருந்தாலும் சரி, நீ அவங்க நல்லா பண்ணாட்டி கூட இந்த சப்ஜெக்டில் நீ டாப்பில் இருக்கியே சொல்லிட்டா போதும், அந்த புத்தகத்தை எடுத்து அந்த சப்ஜெக்டை மட்டுமே படிச்சுட்டு இருப்பாங்க. பாக்கி இருக்கிறதெல்லாம் விட்டுருவாங்க. ஆனால் அது ஒன்றில் படிக்கிறதே பாக்கி இருக்க 4ஐயும் தூக்கிட்டு போயிடும் எஃபர்ட் போட்டு. இது என்னென்னா இந்த 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 ராசியே கொஞ்சம் ஆஞ்சநேயர் மாதிரி தான். தன் பலம் தனக்கு தெரியாது. அதை யாராவது ஒருத்தர் எடுத்து பூஸ்ட் சொல்லும்போது, இப்படி ஒரு டோஸில் ஒரு என்கரேஜ் பண்ணும்போதோ, ஒரு அப்ரிசியேஷன் இல்லாட்டி கூட அவன் 60 தான் வாங்கியிருப்பான், பரவாயில்லையே நீ இங்கிலீஷில் ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கிட்டேன்னா அவன் இங்கிலீஷ் லாங்குவேஜை பேசி பின்னி பெடல் எடுத்து அதில் பெரிய ஆள் ஆகிடுவான். மிதுனத்துக்கு அந்த ஃபோக்கஸை மட்டும் நம்ம டியூன் பண்ணால் மாணவர்கள் பெரிய சக்ஸஸ் அடைவாங்க. இதே அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்குது பலாபலன்கள்? ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா 3 பேர் ஜெயிப்பாங்க, 2 பேர் தோற்று போயிடுவாங்க. இந்த மூடு ஸ்விங் தான் பெரிய பிரச்சனை. தனக்கு நெருக்கமாக இருக்கிறவங்கள டக்குன்னு திட்டிடுவாங்க. அது ஒரு 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 அப்செட்டில் தான். ஆனால் மனசளவில் எதுவும் நினைக்கவே மாட்டாங்க. ஆனால் இவங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் இவங்க கூட இருக்க முடியும். இவர்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறது என்னங்க சார்? மிதுன ராசிக்கு திருப்பதி ஏழுமலையானோட வழிபாடு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அங்கே அந்த லட்டு இனிப்பு பொருள் வாங்கிட்டு வந்து விநியோகம் பண்ணுறதோ, அந்த பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறதோ, ஒரு ஒரு வேலையிலையோ தொழிலையோ ஒரு துறையிலையோ ஸ்டடியாக போய் இருக்கணும், அதில் லாபம் சம்பாதிக்கணும்னா திருப்பதி ஏழுமலையானோட வழிபாடு கொஞ்சம் ஒரு 60 மதிப்பெண்கள் கொடுத்துடலாம். கடகராசிக்கார நேயர்களுக்கான பலாபலன்கள். நாடக நடிகர் 1000 நாடகங்களுக்கும் மேலே போட்டு சக்ஸஸாக என்ன கின்னஸ் ரெக்கார்டு இதெல்லாம் இன்றைக்கெலாம் முடியுமான்னா சான்ஸே கிடையாது. எஸ்வி சேகர் நல்ல ஆன்மீக பேச்சாளர், ஆன்மீக சிந்தனையாளர், குருவின் மீது தன் குரு சுகர் பிரம்மத்தின் மீது அத்தனை பிரியம் கொண்டவர். அவர் கடகராசி. ஆக்டர், சினிமா நடிகர் இளவரசு கடகராசி. பெரிய ப்ரொடியூசர், ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூசர் ரவிச்சந்திரன், அவர் கடகராசி. நிறைய பேர் கடகராசியில். அமிர்தம் தவறி விழுந்த ராசி. பார்க்கடல் கடையும் பொழுது அமிர்தம் தவறி விழுது, அந்த அமிர்தத்தை எடுத்துகிட்டு வரும்போது அது தவறி சிந்துது, அந்த இடம் கடகராசின்னு சொல்லப்படுது. லக்ஷ்மி கடாட்சம் கொண்டது, மகாலட்சுமி கடாட்சம் கொண்டது கடகராசி. இதெல்லாம் கடகராசியோட பாசிட்டிவ். சார் நீங்கள் தான் எப்போவுமே ஒன்று சொல்லுவீங்களே, அமாவாசைன்னா பௌர்ணமி, பௌர்ணமின்னா அமாவாசை. கடகராசிக்கான ட்ராபேக்கு குரு துரோகிங்கிற பேரை சந்திரன் வாங்குறார். அந்த சந்திரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய ராசி, குரு உச்சம் பெறக்கூடிய ராசி, செவ்வாய் நீச்சம் அடையக்கூடிய ராசி கடகராசி. ஒரே பேச்சு, ஒரே சொல், ஒரே சிந்தனை, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசுகிறதுல கடகம் மாதிரி முடியவே முடியாது. தில்லுக்கு துட்டு, துட்டுக்கு தில்லு, தில்லுங்கிறதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் கடகத்தை பொறுத்த வரையிலும். கடகராசியில் அவர்கள் சுப செய்தி, சந்தோஷமான நிலை, சொத்துக்கள் சேர்க்கிறது ஒன்று இந்த ஒரு வருஷத்தில் நடந்திருக்கும். அப்படி இல்லைன்னா அடுத்த ஒரு வருஷத்தில் இந்த பராபவ ஆண்டு கண்டிப்பாக கொடுத்துடும். அதில் ஒரு புள்ளி வைக்கும். நீங்கள் கிளம்பி போகிறப்போ உங்கள் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை, உங்கள் அப்பாவுக்கு ஹெல்த் ப்ராப்ளம், உங்கள் அப்பாவுக்கு சர்ஜரி, குடும்ப உறவுகளுக்கு ஒரு சின்ன பாதிப்பு, மனைவி, கணவன், தாய், தகப்பன், நம் பிள்ளைகள், அண்ணா தம்பி, அக்கா தங்கச்சி லிஸ்ட்டில் இதில் சேர்க்க வேணாம். ஆனால் அடுத்த லிஸ்ட்டில் இவங்க வருவாங்க. டேலண்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். எத்தனை திறமைசாலிகள். ஜோதிடத்தின் மீது
அபிமானம் கொண்டவர்களாக கடகராசி இருப்பாங்க. ஜோதிடம் படிக்க மாட்டாங்க, கற்றுக்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கணும். ஜோதிடக்கலை எப்பேற்பட்டதுன்னு நல்ல இந்த வாய் தலைக்கு பின்னாடி போகிற வரைக்குமே பேசுவாங்க. அந்த அளவுக்கு அபிமானம் இருக்கும். அதே மாதிரி குருவை பயங்கரமாகவும் மதிப்பாங்க. தனக்கு பிடிக்கலைங்கிறப்ப இந்த குருவை தூக்கி எறிஞ்சிட்டு போகிறதுலையும் கடகராசி இருக்கும். அதுதான் குரு துரோகி அப்படிங்கிற பெயர் கடகத்துக்கு. கடகராசிக்கு பணத்தில் பஞ்சம் வராது. அடுத்தவங்க காசாவது இவங்க கிட்ட ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். பணம் பெருத்த இடங்களில் வேலை, பணம் பெருத்த தொழில், பணம் அதிகமாக ஃப்ளோ ஆகக்கூடிய இடத்துலேருந்து பார்ட்னர்ஷிப் பெரிய அளவுக்கு இந்த ஒரு வருஷத்தில் கடகத்துக்கு சக்ஸஸ் ஆகும். சார் கேஸ் இருக்குது சார், ஜிஎஸ்டி ப்ராப்ளம் இருக்குது சார், நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் டேக்ஸ் இருக்குது, எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது, எல்லா ப்ராப்ளமுமே இந்த ஒரு வருஷத்தில் இவங்களுக்கு ஃபேவராக போகும். சின்ன அபராதத்தோடு முடிச்சுடுவாங்க. குரு மகான்களோட வழிபாடு, குரு மகான்களோட சரித்தம், அது ஆதிசங்கராக இருக்கட்டும், நான் மானசீக குருவாக நினைக்கிற ஆதிசங்கராக இருக்கட்டும், ஷீரடி சாய்பாபாவாக இருக்கட்டும், ராகவேந்திரராக இருக்கட்டும், வள்ளலாராக இருக்கட்டும், இறந்து ஜீவசமாதி அடைந்து தெய்வத்தை தரிசனம் செய்து இன்றைக்கி மாணவர்களுக்கும் தெய்வத்துக்கும் நடுப்புற இருக்கிற அந்த குரு மகான்களோட சன்னதியில் அன்னதானங்கள் கொடுக்குறதும், அன்னதானம் கொடுக்குறதோடு மட்டும் இல்லாமல் சமபந்தி போஜனத்தில் அவர்களும் உட்கார்ந்து சாப்பிடணும். இந்த ஜீவசமாதியில் யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ, யாரை நீங்கள் குருவாக எடுக்கிறீங்களோ, கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் வாங்கன்னு கூப்பிட்ருப்பாங்க. வேலை நிமித்தத்தில் பிஸியில் நாங்கள்லாம் மாட்டோம்னு சொல்லியிருப்பாங்க. ஈவன் சுகர் பிரம்மமாக கூட இருக்கலாம். எஸ்வி சேகருக்கு அப்படி பிரியும் அவர் மேலே. நான் சுகருக்கு முற்பிறவியில் தொண்டு செய்தேனா, சேவை செய்தேனா, அவ்வளோ பெருமையாக சொன்னார். அந்த சுகர் பிரம்மத்தினுடைய அனுகிரகமாக கூட அதை கூட அவர்கள் வழிபாடு செய்யலாம், எடுக்கலாம், பிரார்த்தனை பண்ணலாம். அந்த மகான்கள்கிட்ட இவங்க மனசில் இருக்க பிரார்த்தனைகளை சொல்லி ஆசீர்வாதங்கள் வாங்குறது. அடி பிரதர்ஷனம் சில பேர் பார்த்துருப்பீங்க, அடிமேல் அடி வைத்து பிரதர்ஷனம் பண்ணுவாங்க, மௌன விரதம் இருப்பாங்க. இதெல்லாம் கடகராசிக்கு அது இந்த வருடம் செய்யக்கூடிய பரிகாரங்கள். கண்டிப்பாக சார். இப்போ கடகராசி அதாவது அரசியல்வாதிகளுக்கு என்ன மாதிரியான பலாபலம்? அதாவது அவங்க ஜெயிச்சிடுவாங்க, டவுட்டே வேணாம். அவங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் ஜெயிப்பாங்களா கவுப்பாங்களாங்கிறது போக போகத்தான் தெரியும். கண்டிப்பாக. அதே போல் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கடகராசி மாணவர்கள் கொஞ்சம் மத்தியமாகவே இருக்கும். அதாவது 2 கேள்வியில் 1.5 கேள்வி எழுதிடுவாங்க, ஒரு அரை கேள்வி தடுமாறுவாங்க. அதே மாதிரி இவங்கள பார்த்து தான் நிறைய பேர் எழுதுவாங்களே தவிர இவங்க யாரையும் பார்த்து எழுத மாட்டாங்க. செஞ்சாலும் சுயமாகவே செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் மாணவர்களுக்கு அந்த டயத்தில் இருக்கும். நான் செல்ஃபாகவே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ஒரு 3/4 கிணறு தாண்டிடுவாங்க, பாதி கிணறு கூட இல்லை, 3/4 கிணறு தாண்டிடுவாங்க. அப்போ நான் போட போகிற மதிப்பெண்ணும் 3/4 தான் இருக்குங்கிறது நீங்கள் அடுத்தாலாம் கேட்க போவீங்க. கண்டிப்பாக. அப்போ 75 மதிப்பெண். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கு இந்த பராபர வருடம் அப்படின்பது எவ்வாறான பலாபலன்களை கொடுக்கும்? இந்த 12 ராசியில் ராசி பலனை அதிகமாக பார்க்கக்கூடிய ராசி லிஸ்ட்டில் சிம்ம ராசி தான் இருப்பாங்க. சார் வயிறு வலிச்சுட்டே இருக்குது சார், இந்த வயிற்றில் ஓரமாகவே வலிக்குது சார், யூரினரி ட்ராக்ல ஒரு பெயின் இருக்குது, மைனர் சர்ஜரி பண்ணுற மாதிரி ஒரு தருணம்ங்கிறது தான் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி லேபு, டெஸ்ட்டு, ரிப்போர்ட்டு, ஃபஸ்ட் ஒப்பீனியன், செகண்ட் ஒப்பீனியன், கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன ஹீட்டட் ஆர்கியூமெண்ட். சிம்ம ராசி ஒரு சேலஞ்சிங்கான ராசி. அடுத்தவங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு. எகிரி நின்றுக்கிட்டு சேலஞ்சு பண்ணுவாங்க. குடும்ப உறவுகிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டா என்ன ஆகும்? மறப்போம் மன்னிப்போம். சிம்ம ராசியில் இருக்க ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ குடும்ப உறவை பழி வாங்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாங்கன்னா உண்மையிலே அது சந்தோஷப்பட போகிறது நானாக தான் இருக்கும். விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அந்த சேலஞ்சிங் மைண்ட் செட் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். கரியரில் பெரிய சக்ஸஸ் அடிச்சுடுவாங்க. ஏன்னா ஞானம் வரப்போ தொழிலோட ஆழம் புரியும். எந்த கிளைண்ட்டுக்கிட்டேருந்து பில்லு வருது, எந்த கிளைண்ட்டுக்கிட்டேருந்து பில்லு வரல, எதுக்கு நம்ம எஃபர்ட் போடணுங்கிறதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிடும். இந்த கேது இவங்க ராசியில் சஞ்சாரம் செஞ்சு போக போக அனுபவமும் ஞானமும் படுபயங்கரமாக வரும். எதிரியையும் நேசிக்க ஆரம்பிப்பார்கள். செகண்ட் மேரேஜ் சக்ஸஸாக முடியக்கூடிய ஒரு வருடமாக சிம்மராசிக்காக இருக்கு. நான் தான் சொல்லிட்டேன், எந்த ராசியாக இருந்தாலும் இந்த குருவுக்கும் நம்ம உடம்புல இருக்க ஹார்மோனுக்கும் ரொம்ப பெரிய தொடர்பு உண்டு. இந்த குரு உச்சமடையும் பொழுது எல்லாரும் உடம்புல இருக்க ஹார்மோனும் 12 ராசிக்கும் அதிகமாக வேலை செய்யும். அதில் கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் சூப்பராக வேலை செய்யும். அப்போ புத்திரபாக்கியம் ஹார்மோன் இருந்தால் தான் நல்லபடியாக கிடைக்குங்கிறது சயின்ஸு. குரு மறைஞ்சு நிற்கிறதுனால, அவர் உச்சமடைகிறதுனால ஒரு விபரீதமும் உண்டு, ஒரு ராஜயோகமும் அதில் இருக்கும். அரசாங்கத்தில் ஃபைன் கட்டுறது, அரசாங்கத்தில் அபராதம் செலுத்துறது, சார் டேக்ஸ்லேருந்து நோட்டீஸ் வந்திருக்கு சார், ஜிஎஸ்டிலேருந்து நோட்டீஸ் வந்திருக்கு சார், இதை விட்டுட்டு கொஞ்சம் லெவலாக மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு எக்ஸப்ஷன்லாம் நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. அதே மாதிரி எதிரிகளையும் துரோகிகளையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு நிலை அமைப்பு. சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது,
தள்ளி வைக்கவும் முடியாது. ஒரு லெவலாக வச்சுக்கிட்டே தான் போகிற மாதிரி இருக்குது சார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். எதிரியினுடைய பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். அப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அமைதியாக லெவலாக டிஃபென்ஸாக போகிறது சிம்ம ராசிக்கு நல்லது. இல்லை, நிறைய அரசியல் தலைவர்கள் சிம்ம ராசி கொஞ்சம் மிதமான தருணம் தான் நான் பார்க்கக்கூடிய அமைப்பு. அதான் சொன்னேன்ல, இன்ப துன்பத்தையும் வெற்றி தோல்வியையும் சமமாக பாவித்தல். இந்த எக்ஸ்பெக்ட் டு லிவ் யுவர் லைஃப் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை தான். விநாயகரை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. சங்கடகர சதுர்த்தி வழிபாடு, கஜ பூஜை ராஜாக்கள் செய்கிறது, கணபதி ஹோமம், உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி எதை வேணாலும் நீங்கள் இது 3ல், சார் எனக்கு கொஞ்சம் வசதிலாம் இல்லை சார், ஏதோ கோயிலில் போய் பெரிய கும்பிடா போட்டுக்கிறேன், கும்பிட்டுக்கங்க. அதே மாதிரி இல்லை சார், நான் யானைக்கு உணவு கொடுத்து அந்த யானையை தத்தெடுத்துக்கிறேன், அந்த யானைக்கு செய்கிறேன், நான் ராஜாவை போல வாழ்வேன், வாழுங்க, தப்பு கிடையாது. இது ராஜாத்தி ராஜா தான், டவுட்டே இல்லை. கணபதி ஹோமம் பண்ணலாம் டெஃபினட்டாக. அது பெரிய ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அது எத்தனை புரோகிதர்களை வச்சு பண்ணுறோம், எந்த முறையில் பண்ணுறோம், என்ன கிழமையில் என்ன நாள் நேரத்தில் பண்ணுறோங்கிறதுலாம் அவர்கள் ஜோதிடரை கேட்டு பண்ணணும். இதே போல் இந்த சிம்மராசிக்கார மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வெவ்வேறான பலாபலன்கள் கிடைக்கும். பாஸ் ஆகிடுவாங்க, லெவலாக இருக்கும், பெரிய சக்ஸஸாக எதிர்பார்க்க வேண்டாம். அதே மாதிரி இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம், ஃபுட் பாய்சனிங், அடிவயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு, பித்தப்பை, கால் பிளாடர், கிட்னி ஸ்டோன்ஸ் சம்மந்தப்பட்ட பாதிப்பு, இது கொஞ்சம் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். அடிக்கடி வயிறை வலிக்குதும்பாங்க. கொஞ்சம் உணவு எடுத்துக்கிறதுல கவனம் தேவை. ஒரே ஃபுட்டையே பிடிச்சிருக்குன்னு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இந்த மாணவர்கள், குழந்தைகள், அந்த இளம் பருவத்தில் இருக்கிறவங்கெல்லாம். இது கொஞ்சம் சிரமப்படுத்துச்சுன்னா அதை வெறுமை மருத்துவ ரீதியாக மட்டும் அணுகாமல் கொஞ்சம் இந்த மாதிரி சில பரிகாரங்களில் சுய ஜாதகத்தோட தசாபுத்தியினுடைய முக்கியத்துவத்தை பார்த்து அதை செய்துக்கிறது நல்லது. கண்டிப்பாங்க சார். இவர்களுக்கான இந்த பர்சன்டேஜ் எத்தனை பர்சன்டேஜ் நல்ல பலாபலன்கள் 40. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு எவ்வாறான பலாபலன்களை அவங்களுக்கு கொடுக்க போகுது? இல்லை, கன்னிராசி கண்ணீர் சிந்தாத ராசிங்கிறது தான் அதோட அர்த்தம். 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்னென்ன பாடுபட்டாங்க, என்னென்ன அலைச்சல், என்னென்ன ஏமாற்றங்கள், எங்கெல்லாம் ஓரங்கட்டப்பட்டாங்க, அதெல்லாம் அவங்க எல்லாருமே இப்போ திருப்பி வந்து அதிகாரம், புகழ், பெருமைலாம் கிடைக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். இந்த 6 மாதத்துலேருந்து கடந்த 6 மாதத்துலேருந்து 10 மாதத்துக்குள்ளே ப்ரொமோஷன் வந்திருக்கும். சார் ஆமாம் சார் சொல்லிட்டாங்க, நான் தான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஹெட்டுன்னு சொல்லிட்டாங்க, பிஸ்னஸ் பிளான் பண்ணிட்டோம், அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணுறேன், காத்திருக்கேன் அப்படிங்கிறது குறித்து வச்சுக்கோங்க. மே மாதம் 15ஆம் தேதிக்குள், இந்த வைகாசி மாதம் பராபவ ஆண்டில் வரக்கூடிய வைகாசி மாதத்திற்கு முன்னாடியே மிகப்பெரிய பணத்தொகையை, ஒரு சொத்து வித்த பணமோ, இல்லை மூதாதையர்களோட சொத்து பிரிந்து வர பணமோ, இல்லை ஒரு லோன் தொகையோ, இல்லை ஒரு போனஸ் அமௌண்ட்டோ, இல்லை ஃபாரின்லேருந்து ஒரு அமௌண்ட் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லக்கூடிய விஷயமோ பெரிய அளவுக்கு வரும். நீங்கள் தான் அதுக்கு இன்சார்ஜும்பாங்க. கடை தேங்காய் தான், 8 உடஞ்ச வெளிப்பிள்ளையாக இருக்குது, தப்பு கிடையாது. சக்ஸஸ் பண்ண வேண்டிய அமைப்பு. அதே மாதிரி கூட இருக்கிறவங்களையும் சரி, ஒரு குழுவாக சக்ஸஸ் பண்ணுறதுலையும் சரி, சேர்ந்து நின்று சக்ஸஸ் பண்ணுறதுலையும் சரி, குடும்ப உறவுகளுடைய பிரிந்த கணவன் மனைவி ஒன்றா சேரக்கூடிய அமைப்பை பார்க்கலாம். எல்லா ராசிக்கும் கணவன் மனைவி பிரிந்துன்னு சொன்னால் ஏதோ ஒரு ராசிக்கு நான் சேரணும்னு சொல்லணும். உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இத்தனை காலம் நான் தந்த துன்பத்தையும் துயரத்தையும் நீ கடந்து வந்தாயே அப்படிங்கிறதுல சக்ஸஸ் அடிக்க போகிறது கன்னிராசி. கன்னிராசியில் இருக்க தலைவரும் சரி, கன்னி ராசியினரும் சரி, வெற்றியை கொண்டாடக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். நினைத்து பார்த்து சக்ஸஸ். இந்த கோட்டை இல்லை, கொடியும் இல்லை, அப்போவும் நான் ராஜா, நான் ஏதோ கோட்டைன்னு தான் சொன்னேன், நீங்கள் வேறு கோட்டை நினச்சிக்கிட்டீங்கன்னா சத்தியமாக ஸ்ரீரங்கம் கார்த்திகேயன் அதுக்கு பொறுப்பு இல்லை. எந்த கோட்டைன்னு நீங்களே நினச்சிக்கோங்க. எத்தனை பேர் ஒதுங்கினாலும் சரி, எத்தனை பேர் எதிர்த்து நின்னாலும் சரி, இன்றைக்கி முழு கண்ட்ரோலும் முழு டிசிஷன் மேக்கிங்கும் எந்த ராசி தலைவருக்கு போயிருக்குங்கிறத பாருங்கள். அதில் மாறுதட்ட வேண்டிய அமைப்புங்கிறது இருக்கும். குடும்பத்தோட ஒற்றுமையும் சக்ஸஸாக இருக்கும். கணவனாக இருந்தால் மனைவியையும், மனைவியாக இருந்தால் கணவனையும் கொஞ்சம் பிரிஞ்சு சேரக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு இருக்கும். இது பணி நிமித்தமாக தான் இருக்கும். ஆல்ரவுண்டு சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஜெயிச்சதுக்கப்புறம் இதை பற்றிலாம் கன்னிராசி பேச மாட்டாங்க. ஆனால் புலம்பல் 1 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமாக இருந்திருக்கும். பெரிய ரிலீஃப் இருக்கும். நினைத்தே பார்த்துருக்க மாட்டாங்க. இப்படிலாம் ஒரு சக்ஸஸை வந்து பொருளாதாரத்துலேயும் சக்ஸஸ் வருது, குடும்ப உறவுகள்கிட்டையும் சக்ஸஸ் வருது கன்னிராசிக்கு. ஹெல்த்துலேயும் சக்ஸஸை பார்ப்பாங்க. திருமணத்துக்காக காத்திருக்கிற கன்னிராசிக்கு வேறு கேஸ்ட்டில், சப் கேஸ்ட்டில், இல்லை ஒரு விசித்திர திருமணம்ங்கிறது ஏற்படும்.
அதையும் சனி பகவான் கொடுப்பார். இவங்க பார்க்க போகிற பொண்ணு நீல கலர் புடவை கட்டியிருக்கும், இல்லை இவங்களை பார்க்க வந்த மாப்பிள்ளை நீல கலர் சொக்கா போட்டிருப்பாரு. ஆனால் ரொம்ப மனசளவில் நல்லவங்களாக இருப்பாங்க. படிப்பு ஒருத்தருடைய குணத்தை தீர்மானம் செய்யாது. குறையுடன் கூடிய ராஜயோகம். திருமண வாழ்க்கையில் சந்தேகம்லாம் வேணாம் கன்னிராசி நேயர்களே. கையெழுத்தே போடாமல் பணம் எடுத்து டக்குன்னு கொடுப்பாங்க. அது கிராமத்துலேருந்து இருக்கும். நமக்கு தகுதி இல்லாதவர்கள்ட்டேருந்து பணம் வரும். அதாவது வர பணத்தை தான் பார்க்கணுமே தவிர அது யாருக்கிட்டேருந்து ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கக்கூடாது. அந்த பணம் உங்களுக்கு பயன்படும். இந்த 12 ராசியிலேயே மிகப்பெரிய ராஜயோகத்தை அனுபவிக்கக்கூடிய டைம் யாருக்குன்னா கன்னிராசிக்கு. பாரப்பா பகலவனம் மாறில் இருக்க சனி செய் பாம்பு சூரியன் பாம்பு கிரகங்கள், அன்னதானங்கள், கோவில் காரியங்கள், ஆன்மீக சேவைகள், ஊர் திருவிழாக்கள், மிகப்பெரிய அளவுக்கு இவங்க பேரை கட் அவுட்டில் போட்டு போஸ்டர் அடித்து அதை தலைமை தாங்கி செய்யக்கூடிய அமைப்பு எடுத்து வச்சு சொல்லிக்கிட்டு. கண்டிப்பாக சார். இப்போ இவங்க கவனமாக இருக்கணும்னா என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும்? கன்னிராசி வந்து கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸை மட்டும் குறைச்சிக்கணும். அதே மாதிரி ரொம்ப ப்ராமிசிங்காக போகக்கூடாது. எதிரியோட பலத்தை குறைத்து எடை போடக்கூடாது. ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி டாக்ஸேஷன், ஜிஎஸ்டி, கவர்மெண்ட் நார்ம்ஸ் இது ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இந்த கவர்மெண்ட் நார்ம்ஸை ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னா மாட்டிக்க போகிறதும் கன்னிராசியாக தான் இருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலன்? நான் சொன்னேனே கிராண்ட் சக்ஸஸ்னு. இவங்க 2 கேள்வி தான் படிச்சுட்டு போவாங்க. அந்த 2 கேள்வியும் பரீட்சையில் வந்திருக்காங்க. அலட்டிக்காமல் மார்க் வாங்கிட்டு வருவாங்க. கண்டிப்பாக கன்னிராசியில் இருக்க ஒருத்தர் ஸ்கூலில் டாப் 3 ரேங்க்ஸில் வரக்கூடிய அமைப்பு இந்த ஒரு வருஷத்தில் உண்டு. அது 10th ஆகட்டும் +2 ஆகட்டும். அந்த டாப் 3 ரேங்க்ஸில் இருக்கிறவங்க நீ என்ன ராசிமான்னு கேளுங்க, நான் கன்னிராசிம்பாங்க. இல்லை அவங்க அப்பாவோ அம்மாவோ கன்னிராசியில் அந்த பெருமையை அனுபவிப்பவர்களாக இருப்பார்கள். கண்டிப்பாக. இது வந்து கோச்சாரம் தான். தசாபுத்திகள் இடம் கொடுக்குறப்ப, தசாபுத்திகள் மாறுறப்ப பிள்ளைகள் மூலமாக அந்த சந்தோஷம் வரும் பெற்றோர்களுக்கு. ஆனால் கன்னிராசி உட்காந்துருக்கும் வீட்டில். கண்டிப்பாக சார். இதே கன்னிராசி அரசியல்வாதிகளுக்கு அது சொன்னேன்ல, எலெக்ஷன் நார்ம்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். எலெக்ஷன் நார்ம்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணலன்னா சிக்கிக்க போகிறது அவங்களா தான் இருக்கும். அதே மாதிரி கன்னிராசினருக்கு இந்த டயத்தில் கண்டிப்பாக தேவை கிடையாது. ஆனால் கன்னிராசியில் 10ல் 8 பேர்த்துக்கு இதில் சக்ஸஸுங்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம். சுய ஜாதகத்தோட தசாபுத்தி இடம் கொடுத்தால் கன்னிராசி அடிக்கிற சக்ஸஸை இந்த தேர்தலேருந்து யாரும் அரசியல்லேருந்து யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. கன்னிராசியும் தடுத்து நிறுத்த முடியாது. கண்டிப்பாக சார். இவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் இந்த வருடம் இவங்க இல்லை கன்னிராசிக்கு பரிகாரமே தேவையில்லை. கண்டிப்பாக. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எத்தனை சக்ஸஸை காப்பாற்றும். இதுதான் சொன்னேன், 90 அடிக்கலாம். ஒரு 10ங்கிறது ஒரு கிரேஸுக்காக குறைச்சிருக்கேன். நான் கொஞ்சம் மார்க் போடுறது ஸ்ட்ரிக்ட்டு தான். நானே 90 கொடுக்குறேன்னா பாருங்களேன். அப்போ ப்ரமோஷன், ஃபேமிலி லைஃபு, சொத்து, ஹெல்த்து எல்லாம் வருது. மேரேஜ்லேயும் சக்ஸஸ் இருக்கும், ஒரு குறையுடன் இருக்கும். அதுதான். நன்றிங்க சார். நன்றிம்மா. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. SKM பூர்ணா ரைஸ் பிரான் ஆயிலின் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பூர்ணா ரைஸ் பிரான் ஆயில்.